அன்பு சுலேகா ஆஸ்ட்ரோவின் கும்பராசி நேயர்களே வணக்கம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்கரமாகி ராசியிலேயே அது அவருடைய மூல திரிகோண வீடு மிகவும் பலமாக வெற்றி. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் வெற்றியிருக்கிறார். அது வாக்குஸ்தானம், தனஸ்தானம். 3ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் இடம்பெயரப் போகிறார் 6ஆம் இடத்திற்கு. அது ஒரு சிறப்பான விஷயம்தான். ஆனா அது 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவதால் இப்ப 10-6 கனெக்டிவிட்டி கிடைச்சிருச்சு. 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரகதி அடைய போறார். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சப்தமாதிபதியான அல்லது களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் கேது பகவானுடன் இணைந்திருக்கிறார். அவருடன் புத பகவானும் அஷ்டமாதிபதியும் இருக்கிறார். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் அவர் ஒரு பாதகாதிபதி, அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எந்த விதத்துல சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இளைய சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயத்துல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல கடித போக்குவரத்துக்கள் நடக்கும். இருந்தாலும் நாம சில நேரத்துல சில செய்யக்கூடிய விஷயங்களை ஏட்டிக்கு போட்டியா செஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஏட்டிக்கு போட்டியா செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கங்களும், அதே நேரத்துல கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வர ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ஒரு சில நெருடல்களும் மனசுல ஆழமா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, வெறுப்புணர்ச்சி தோன்றுறது. அப்போ அதை நம்ம பேச்சுல காமிச்சிடுறோம். பேச்சுல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறோம். இதனால சொந்த பந்தங்கள் கிட்டக்க நமக்கு கெட்ட பேர் வருது. சொந்த பந்தங்கள் கிட்டக்க நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லாம அந்த கெட்ட பேர் வர்றதுனால சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு விலகி செல்கிறார்களோ என்ற எண்ணங்களும் நமக்கு தோன்றும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். ஆனால் இந்த அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கும் பொழுது கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ இந்த சனி பகவான் வக்கரகதி ஆகும் பொழுது, எப்பயுமே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாகும் பொழுது அதனுடைய வீரியத்தன்மையை நாம் செக் பண்ணணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறாரா, இப்பொழுதும் அதே மாதிரி வக்கரமாகி இருக்கிறாரா, அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது ஆராயிடும். மிக முக்கியமான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார். 6-10 ஒரு அருமையான கனெக்ஷன். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன்ஸோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் நாம் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம உபயோகப்படுத்திக்கிறது நல்லதுதான். ஏன்னா இப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய முழு மூச்சை கொடுத்தோன்னா தொழிலில் ஒரு அபிவிருத்தி காணக்கூடிய காலகட்டங்கள். இந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விலகி வந்துடுவீங்க. அரசினால உங்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை அமைவதற்கான நல்ல காலகட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும். குரு பகவான் வக்ரகதி ஆகியிருக்கிறார். அப்போ சொத்துக்கள் வாங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா சில காலகட்டங்கள் நமக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது நமக்கு அந்த பாக்கியம் வேணும். அப்போ அந்த 4ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்தால் நீங்கள் சொத்துக்கள் எல்லாம் வாங்கலாம். குழந்தைகள் விஷயத்தில்
கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகள் ரொம்ப அருமையாக படிப்பாங்க. அபாரமான சிந்தனை உள்ளவர்கள், சிந்தித்து செயல்படுவார்கள். உங்களுடைய மேல் படிப்பு படிக்கிறவங்க, அதாவது கும்பராசியிலிருந்து மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் படிப்பு விஷயம் மிக அருமையாக இருக்கிறது. படிப்பில் இருந்த தேக்க நிலைகள் மாறும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூரில் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இது ஒரு அருமையான மாதம். உபயோகப்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.